𝕸𝖚𝖘𝖍𝖗𝖚 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன்லெஸ் சிக்கன் மஷ்ரூம் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் 1 kg எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 times நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. இது ஒரு 15 minutes பக்கம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் டபராவில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டபரா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை நெய் கூட ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே முந்திரி ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌனாக வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். முந்திரி ப்ரௌன் ஆனதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணது, நாலு வெங்காயம் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் வதங்கிறதுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அது வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணி. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வேறு போட்டு வச்சுருக்கோம். நல்லா கம்மியாகவே போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். இதுலேயும் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகா பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய கூட நீங்கள் இன்னும் போட்டுக்கலாம். அது அவ்வளோவா காரம் இருக்காது. இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை ஆகட்டும் நமக்கு. இப்போ நம்ம மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஷ்ரூம் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி இது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம்.
நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸை வந்து போட்டுக்கலாமா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா கூட வந்து நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. சிக்கன் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வேகட்டும். நான் வந்து 3 கப்பை வந்து சீரக சம்பா வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் சீரக சம்பா ரைஸ்க்கு. அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து ஊற்றிட்டு அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். சிக்கனும் நல்லா வந்து வேகட்டும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சிக்கன் நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அரிசி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசி வந்து வாஷ் பண்ணி போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நடுவில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போன்லெஸ் சிக்கன் மஷ்ரூம் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க இது. மஷ்ரூம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் எல்லாம் கலந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.